வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன். இன்றைக்கி ஸ்வேதாஸ் கிச்சனில் வெரைட்டி ரைஸ் பார்க்கலாம் வாங்க. வெந்தயக்கீரை சாதம் தான் செய்ய போகிறோம். இப்போ ஒரு கட்டு வெந்தயக்கீரையை வாங்கி நான் அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த தண்டெல்லாம் இல்லாமல் வெறும் இலையை மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். இலையெல்லாம் எடுத்துட்டு அதை பொடியாக நறுக்கிக்கணும். நம்ம ஒரு கட்டு கீரையில் நான் பாதி தான் எடுத்துருக்கிறேன். இப்போ கட் பண்ண அந்த கீரையை நல்லா அலசி ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போ 1.5 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து கழுவி நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். 1.5 டம்ளருக்கு நான் பாதி கட்டு கீரை தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் மாதிரி ஒன்று அரைக்கணும். ஒரு 4 கீத்து தேங்காய் மட்டும் நோண்டி அதை சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை தான் நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ண போகிறோம். பச்சை மிளகா தான், இந்த 4 பச்சை மிளகா தான் இந்த ரெசிபிக்கான காரம் கொடுக்கும். நம்ம நிறைய அரிசி சேர்த்தோன்னா நிறைய பச்சை மிளகா சேர்த்து நிறைய தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். நான் 1.5 டம்ளருக்கு கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். இப்போ 2 வெங்காயம், 2 தக்காளி, இதில் 2 பச்சை மிளகா, இதெல்லாம் எடுத்து நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த வெந்தயக்கீரை சாதம் பெங்களூர்லலாம் வெந்தயாபாத்துன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ இதெல்லாம் கட் பண்ண பிறகு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் ஜீரகம், 2 பட்டை, 2 லவங்கம் சேர்த்துருக்கேன். கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இதோடு நம்ம ஊற வச்ச பட்டாணியும் சேர்க்கணும். நான் காலையில் தான் பட்டாணி ஊற வச்சேன். அதில் ஃப்ரோசன் பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ அந்த ஊற வச்சுருக்கேன், நான் மார்னிங் தான் ஊற வச்சேன். ஒரு சின்ன ஹாட் பாக்ஸில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு அதில் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த பட்டாணியை போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டோன்னா நமக்கு பட்டாணி ரெடி ஆகிடும் ஊறி. இப்போ எல்லாம் வதங்கின பிறகு அலசி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கிறோம். ஊற வச்சுருக்கேன் இந்த பட்டாணியையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும், இந்த கீரையை நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காயையும் சேர்த்துருக்கேன். தேங்காய் பேஸ்ட் சேர்த்து எல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன். நான் 1.5 கப்புக்கு 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு பார்த்து போட்டுக்கணும், தேங்காயிலையும் இருக்கும், அதனால் நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை அதில் சேர்க்குறோம். ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு ஒரு விசில் வரும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இதுக்கு சைட் டிஷ் நான் பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் செஞ்சுருக்கிறேன். பொட்டேட்டோ சிப்ஸும் எடுத்துக்கலாம், வத்தல் எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை திறந்து பார்த்தா இப்போ வெந்தயக்கீரை சாதம் ரெடி. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஃப்ளேவர் கல்யாண வீடுங்களில் வைக்கிற அந்த சாதம் மாதிரியே இருக்கும். அந்த வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு.
தேங்க்யூ.